கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கடந்த செய்தியிலே தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன என்று பார்த்தோம். இன்று தேவனுடைய ராஜ்யத்தின் செயல்முறை எப்படி இருக்கிறது என்று பார்க்க போகிறோம். உங்கள் சபையின் சொத்து மதிப்பு எவ்வளவு? உங்கள் சபையின் மாத வருமானம் எவ்வளவு? உங்கள் சபையின் மொத்த கடன் எவ்வளவு? சபை என்பது தேவனுடைய வீடாகிய குடும்பம். அந்த குடும்பத்திலே சபை என்பது சபை குடும்பத்தின் சீஷர்களின் மொத்த எண்ணிக்கை. அந்த குடும்பத்திலே நம்முடைய குடும்பத்திலே எப்படி நம்ம அக்கவுண்ட் மெயின்டெயின் பண்ணுவோம் பாருங்கள். இப்போ தேவனுடைய வீட்டில் அப்படி தான் இருக்கணும். தேவனுடைய சபை என்பது குடும்பத்தின் சீஷர்களின் மொத்த எண்ணிக்கை. சபைக்கு வரும் ஒவ்வொரு விசுவாசிகளாகிய சீஷர்களின் குடும்பத்தின் மொத்த கடன் தொகை எவ்வளவு? இன்றைக்கி நம்ம சபைகளுக்கு போகிறோம் இல்லையா? நம்ம சபையில் இருக்கிற எல்லா சீஷர்களுடைய அதாவது விசுவாசிகளுடைய குடும்பத்தாரின் மொத்த கடன் தொகை எவ்வளோன்னு தெரியுமா நமக்கு? சபைக்கு வர்றவங்க எவ்வளோ கடனில் இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியுமா? வசனம் சொல்லுது, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். ரோமர் 13:8. பாருங்கள், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். அப்போ கடன் வாங்குறது பாவம். ஏன்னா தேவனுடைய கற்பனையை மீறுகிற ஒரு விஷயமா இருக்கிறது. அப்படின்னா கிறிஸ்தவர்கள் கடன் வாங்கவே கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், மற்றவங்க வாங்கலாம், ஆனால் நாம் என்ன பண்ணக்கூடாது? கிறிஸ்தவர்களாக நாம் கடன் வாங்கவே கூடாதுன்னு வேதம் சொல்லுது. சீஷர்கள் கடன் வாங்குகிறதுக்கான காரணங்கள் என்ன? அதாவது நம்முடைய விசுவாசிகளாக நாம் கடன் வாங்குறதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சபையில் உள்ள ஐஸ்வர்யவான்கள் சுய இச்சை, உலகத்தார் போல வாழ நினைப்பது, இந்த 3 காரியங்கள் தான் பார்த்திங்கன்னா சபையில் உள்ள ஐஸ்வர்யவான்கள். ஏன்னா ஒரு ஏழை கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா, ஆபத்தான சூழ்நிலையில், ஒரு அவசரமான சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுவோம்? கடன் வாங்குகிறோம். அப்போது இந்த அவசரமான சூழ்நிலையில் நம்முடைய சக விசுவாசிகள் நமக்கு உதவி செய்யாததுனால மற்றவங்க என்ன பண்ணுறாங்க? கடன் வாங்க வேண்டிய, உலகத்தார்கிட்ட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா சுய இச்சை. சில நேரங்களில் நம்முடைய தேவைகளுக்காக நம்ம கடன் வாங்குகிறோம். ஆனால் அதே தப்புன்னு சொல்லும்பொழுது நம்முடைய சுய இச்சைகள், நம்முடைய விருப்பங்களுக்காக கடன் வாங்குறதுன்றது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா, உலகத்தார் போல் வாழ நினைப்பது. மற்றவங்கள்லாம் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறாங்களோ அதே போலவே நாமும் அப்போது உலகத்தார் போல் நாம் வாழ நினைக்கிறோம். ஏன்னா அவங்க அவங்களுடைய வாழ்க்கை முறையை நாமளும் கடைபிடிக்கிறதுனால அதன்படியே நம்ம செய்கிறோன்னு இந்த இடத்துல பார்க்குறோம். இப்போது இவைகளை விட முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானது. சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படி இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. 2 கொரிந்தியர் 8:15. இந்த இடத்துல இந்த ஒரு பிரமாணத்தை நம்ம இங்கே பார்க்குறோம் பாருங்களேன். நியாயப்பிரமாணம் கேள்விப்பட்டிருப்போம், விசுவாச பிரமாணமும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சமநிலை பிரமாணத்தை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? உங்களுடைய சபைகளில் இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். ஆனால் இதை நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த சமநிலை பிரமாணம் நம்முடைய சபைகளில் இல்லாததினால்தான் நாம் உலகிற்கு சாட்சிகளாக இல்லாமல் கடனில் இருக்கிறோம். இந்த சமநிலை பிரமாணம் என்றால் என்ன? சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படி இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. அதாவது சபைக்கு வருகிற ஒரு விசுவாசியுடைய அவசர ஒரு ஆபத்தான சமயத்தில் அதாவது சபையுடைய விசுவாசிகளின் ஒரு தேவைகளுக்காக இன்னொரு சக விசுவாசியானவர் கண்டிப்பாக உதவி செய்ய கடன்பட்டிருக்கிறார். ஆனால் இங்கே நம்முடைய சபைகளில் அப்படி செய்கிறோமான்னு பாருங்கள். அப்படி செய்வதற்கான வாய்ப்பே இங்கே இல்லை. மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சமநிலை இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் 8:13. இந்த வசனங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு சபைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எருசலேமில் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வந்துருச்சு. அப்போது பஞ்சம் வரும்பொழுது அந்த பஞ்சத்திற்காக மற்ற சபைகள்லேருந்து பணம் சேகரித்து கொண்டு போய்
எருசலேமில் இருக்கிற சீஷர்களுடைய சபைக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போது இதை எதுக்காக செய்யணுன்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பவுல் விளக்குறார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு சீஷனுடைய நம்ம சீஷர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சமமாக இருக்கணுமோ, அதே போல் சீஷர்களுடைய குடும்பமாகிய சபைகளும் என்ன பண்ணணும், சமமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வலியுறுத்துவதற்காகவே இந்த சமநிலை பிரமாணத்தை அவர்களுக்கு விளக்கி சொல்றார். எப்படினில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரமாய். 2 கொரிந்தியர் 8:14. எப்படின்னா மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை. பாருங்கள், நம்ம மன்னாவை குறித்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. மன்னா பார்த்தீங்கன்னா அவங்க எருசலேமில் இருந்து அவங்க வந்து எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்ததுலேருந்து அவங்க கானானுக்குள் பிரவேசித்து அவங்க அறுவடை செஞ்சு தங்களுடைய ஆகாரத்தை தாங்களே சாப்பிடும் வரைக்கும் மன்னா வனாந்திரத்துலேருந்து அவங்களுக்கு கிடச்சிட்டே இருந்துச்சு, வானத்துலேருந்து கிடச்சிட்டு இருந்துச்சு. அந்த மன்னாவை அடுத்த நாளுக்கு சேர்த்து வைக்க முடியாது. அதனால அவங்க அன்னன்னைக்குள்ள காரியத்தை அன்னன்னைக்கு தேவனிடத்துலேருந்து பெற்றுக்கொண்டார்கள். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம அதிகமாக சேர்த்து வச்சுட்டோம்னா சேஃபாக இருக்கலாம் போலன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் பாருங்கள், இங்கே தேவன் சொல்கிறார், நீங்கள் எவ்வளோ தான் சேர்த்து வச்சாலும் அது உங்களுக்கு ஆபத்தாக தான் முடியும்னு சொல்கிறாரு. அது கெட்டு போய் நாறிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்று தேவன் நமக்கு கொடுக்கும் எல்லா பொருளாதார ஆசீர்வாதமும் இதில் குறிப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது யார் கொடுக்கறது தான்? அந்த மண்ணை யார் கொடுத்தது தான்? தேவன் கொடுத்தது தான். வானத்துலேருந்து அவர் கொடுத்தது ஆசீர்வாதம் தான். அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தையே கூட நீங்கள் அடுத்த நாளுக்காக எடுத்து வச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தாய் போகும் என்று சொல்கிறார். இன்று தேவன் நமக்கு கொடுக்கும் எல்லா பொருளாதார ஆசீர்வாதமும் வானத்திலிருந்து வருகிற மன்னாவை போல் இருக்கிறது. அப்போ தேவன் கொடுக்குற இந்த ஆசீர்வாதங்களாகி இந்த மன்னாவை நம்ம ஒரு வேளை நிறைய எடுக்கிறோன்னா என்ன அர்த்தம்னா, இன்னொருத்தவங்களுக்கு யாருக்கும் கொடுக்க போகிறோன்னு அர்த்தம். இல்லை ஒருத்தர் கொஞ்சமாக எடுக்கிறாருன்னா அது அவருக்கு மட்டும் போதும்னு அர்த்தம். அப்போது இந்த ஆசீர்வாதமும் வானத்திலிருந்து வருகிற மன்னாவை போல் இருக்கிறதா நாம் இங்கே பார்க்கிறோம். அதை நாளைக்காக சேர்த்து வைப்பது என்பது ஆபத்தாக இருக்கும். ஏனென்றால் அது அழுகி கெட்டு போகும். சீஷர்களாகிய நாம் நாளைக்காக சேர்த்து வைக்கவும் கூடாது, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படவும் கூடாது. இது பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா இது நம்மளால் செய்ய முடியாத ஒரு விஷயம். ஏன்னா சீஷர்களாகிய நாம் நாளைக்காக என்ன பண்ணக்கூடாதான், சேர்த்து வைக்கவும் கூடாது. நம்ம வாழ்க்கையை பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம நிறைய காரியங்களில் நகை, பொருள், அதாவது இப்படி எல்லா பொக்கிஷங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், சேர்த்து வைக்கிறோம். ஏன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் எதனா ஒரு ஆபத்து வந்துச்சா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சேர்த்து வைக்கிறோம். அதனாலே நம்ம சீஷர்கள் இல்லைன்றது நமக்கு வெளிப்படையாக நமக்கே தெரியுது. அதுவும் இல்லாமல் நாளை தினத்தை குறித்து கவலையும் படக்கூடாது. இது மாதிரி யார் இருக்க முடியும்னு யோசித்து பாருங்களேன். சிறு குழந்தைகள் அப்படி இருப்பாங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க நாளைக்காக நாம் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சேர்த்து வைக்கவும் மாட்டாங்க, நாளை தினத்தை குறித்து கவலையும் பட மாட்டாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு தேவன் கொடுப்பார், அதனால் நம்ம அப்பா அம்மா பார்த்துப்பாங்கன்னு அவங்க இருப்பாங்க. இந்த இரண்டையும் செய்பவர்கள் அஞ்ஞானிகளாக கருதப்படுகிறார்கள். நம்முடைய நியாயம் நீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழணும், வாழ்க்கையில் நமக்கான எல்லாத்தையும் என்ன பண்ணணும், சேர்த்து வைக்கணும், முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணணும், உதவி செய்யணுன்றது நம்முடைய நியாயம். நம்முடைய நியாயம்தான் உலகத்தாருடைய நியாயமும் கூட. அப்போது ஆண்டவர் சொல்கிறார் இந்த இடத்துல, அஞ்ஞானிகள் தான் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நாடி தேடுவார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படி இது அஞ்ஞானிகள் தான் நாடி தேடுவாங்கன்னா இது இன்னும் புரியலையே அப்படின்னு நமக்கு தோணும். உலகத்தார் என்றால் யார்? அஞ்ஞானிகள். அஞ்ஞானிகள் என்றால் யார்? உலகத்தார். இப்போ உலகத்தார் அதை தேடுவார்கள், சீஷர்களாகிய நாம் என்ன பண்ணக்கூடாது, அதை தேடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி அப்படி தேடாமல் தான் நம்ம எப்படி சாப்பிட்றது, எப்படி நம்ம ஃப்யூச்சரை நம்ம செக்யூர் பண்ணிக்கிறது, நமக்கு ஒரு கேள்வி இந்த இடத்துல எழும். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. யோவான் 17:16. நான் உலகத்தான் அல்லது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தார் கிடையாது. அவர் வானத்திலிருந்து வந்தவர். நாமும் அவர் விசுவாசிகள் உள்ளாகும் பொழுது நாமும் வானத்துக்குரியவர்களாய் மாறுகிறோம். மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினி தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும்படிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்கள் உலகத்தார். பாருங்கள், தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு, அதாவது நியாய தீர்ப்பை, நியாயப்பிரமாணத்தை மாம்சத்தின் மட்டும் அனுபவிக்கிறவர்கள் சொல்கிறேன். அப்போ அவங்க ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். அஞ்ஞானிகளும் உலகத்தாரும் தேவனுடைய கோபாக்கினைக்கு உள்ளாகி அழிக்கப்பட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
நாம் எகிப்து தேசத்திலிருந்து செங்கடலை கடந்து கானான் தேசத்தை சென்றடையும் வரை நமக்கு தேவனால் மன்னா உண்டாயிருக்கும். நாம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு நாம் ஒரு கிறிஸ்தவர்களாக சீஷர்களாக இருக்கிறோன்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா நாம் பரலோக ராஜ்யத்தை சென்று அடையும் வரை நமக்கு தேவனால் இந்த ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கும். அந்த ஆசீர்வாதங்கள் நாம் முழுவதும் தேவனாலே நேரடியாக பெற்றுக்கொள்கிற தேவனிடத்திலிருந்து நேரடியாக பெற்றுக்கொள்கிற ஒரு சபையிலே நாம் இருக்க வேண்டும். எனவே இந்த இடைப்பட்ட வனாந்தர காலத்தில் சமநிலை பிரமாணத்தை கடைபிடித்து எல்லாரும் ஒரே அப்பத்தையும் ஒரே தண்ணீரையும் குடித்து வனாந்தரத்தை கடந்து போவோம். பாருங்கள், சமநிலை பிரமாணத்தை கடைபிடித்து இங்கே யாரும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. இந்த சமநிலை பிரமாணத்தை எப்படி நாம் இப்பொழுது சபையில் கடைபிடிப்பது? ஆதி அப்போஸ்தலர் சபையிலே சீஷர்கள் சமநிலை பிரமாணத்தை கடைபிடிக்க என்ன செய்தார்களோ அதையே நாமும் இப்பொழுது நம்முடைய சபைகளில் செய்ய வேண்டும். முதலாவது, நாம் நம்மை சபைக்கு முழுவதுமாக அர்ப்பணிக்காமலேயே ஐஸ்வர்யவான்களாகவே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து விட்டோம். ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்கள். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்கவே முடியாது. அவன் தரித்திரன் ஆகாமல், ஒரு சீஷன் தரித்திரன் ஆகாமல், ஜீரோ ஆகாமல் ஒருபொழுதும் தேவனுடைய சமூகத்திலே ஒரு சீஷனாக இருக்கவே முடியாது. நாம் இன்னைக்கு சபையில் நம்ம என்ன பண்ணுறோம், ரட்சிக்கப்பட்டு வரும்பொழுது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ வா, நீ சபைக்கு வந்துட்டா போதும். அவன் ரட்சிக்கப்பட்டு வரல, அவன் ரட்சிக்கப்படுறதுக்காக வர்றான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல இருக்குது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது பாருங்கள். அவன் முழுவதும் சத்தியத்தை அறிந்து அவன் சீஷனாக தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணித்து ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கான். பழவிகள் யாவும் ஒழிந்து போயினான். ஆனால் அங்கே பாருங்கள், இது உண்மையாகவே ஆதி அப்போஸ்தலர் சபையில் தங்களுக்கு வந்து எல்லாவற்றையும் வெறுத்து, நம்ம வெறுத்து விட்டு ஒன்று என்ன பண்ணுவோம், அதை வைக்க மாட்டோம் நம்மக்கிட்ட, இல்லையா? அதே போல் முழுவதையும் தன்னை சபைக்கு அர்ப்பணித்த ஒரு சீஷர்களாக இருந்தார்கள். இந்த காரணங்களினாலே இன்று தேவனுடைய ராஜ்யம் என்பது சபை என்று சொல்ல முடியாத அளவிற்கு மனிதர்களின் ராஜ்யமாக இருக்கின்றது. பாருங்கள், இன்றைக்கு நம்ம போகிற சபைகள் எல்லாருமே தேவனுடைய ராஜ்யம் நம்மளால் சொல்ல முடியல. நமக்கு கஷ்டமாக இருக்குது. அது எப்படி இது எப்படி தேவனுடைய ராஜ்யமாக இருக்கும்? அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் என்றால் தேவன் ஆளுகை செய்கிறார். அப்போ சபையில் யார் ஆளுகை செய்கிறார்னு யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்குல்ல. அப்போ பாருங்கள், நம்ம போகிற சபை தேவனுடைய ராஜ்யம் என்று நம்மளால் சொல்ல முடியாத அளவிற்கு இங்கே ஏற்றத்தாழ்வும் பிரிவினைகளும் மனுஷ கொலைபாதமும் நடக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. எனவே நாம் நம்முடைய சபைகளை தேவனுடைய ராஜ்யமாக மாற்ற செய்ய வேண்டியது இதுவே. ஒரு 3 காரியத்தை நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். முதலாவது நம்ம செய்ய வேண்டியது, சபைக்கு வரும் அனைத்து விசுவாசிகளின் சொத்து மதிப்பின் கூட்டுத்தொகையை வைத்து முதலாவது சபைக்கு வரும் எல்லா விசுவாசிகளின் கடன்களையும் அடைக்க வேண்டும். உலகத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வெறும் வார்த்தையில் மட்டும் அவங்க உலகத்தில் இயேசு கிறிஸ்து நம்ம விடுவித்தார், உலகத்திலிருந்து விடுதலை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கல. இங்கே பாருங்கள், உண்மையாகவே சபைக்கு வருகிறவர்கள் முழுவதுமாக எல்லாவித அடிமைத்தனத்திலும் அவர்கள் விடுதலை பெற வேண்டும். கடன் என்பது ஒரு அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற நல்லா பாருங்கள், நம்ம சபையில் எத்தனை விசுவாசிகள் இருப்பாங்க, அத்தனை விசுவாசிகளுக்கும் எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்குன்னு, எவ்வளோ பொக்கிஷங்கள் வச்சுருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். நம்மக்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது. அப்போது எல்லா சொத்துக்களையும் விற்று அதன் தொகையை வைத்து முதலாவது சபைக்கு வரும் எல்லா விசுவாசிகளின் கடன்களையும் என்ன பண்ணணும், அடைக்கணும். இப்போது நாம் நம்முடைய கடன்களை அடைக்கிறதுக்கு நம்முடைய சொத்துக்களை விற்று என்ன பண்ணணும், எப்படியாச்சு கடன்லேருந்து முதலாவது என்ன பண்ணணும், விடுதலை பெற வேண்டும். அடுத்து, கடன் போக மீதமுள்ள மன்னாவை சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளின் தேவைகளுக்கு தக்கதாக பகிர்ந்தளிக்க வேண்டும். இங்கே சபையில் பந்து விசாரணைக்காரர்கள் மூலமாக இந்த காரியம் நடைபெறுகிறது. கடன் போக மீதமுள்ள மன்னாவை சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளின் தேவைகளுக்கு தக்கதாக பரிந்துரைக்க வேண்டும். அப்போது நம்ம ஏற்கனவே மாம்சத்துக்கு மறிச்சதுக்கப்புறம் நம்முடைய தேவைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவர்களுடைய தேவைகள், அடுத்த சக சீஷர்களுடைய தேவைகளாக நம்முடைய தேவைகள். அப்போது நமக்கு தேவையான நம்முடைய தேவைகளை மட்டும் என்ன பண்ணணும், சபையிலேருந்து பெற்றுக்கொள்ளணும். சபை உங்களுக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். சபை உங்களுக்கு கொடுக்கும். சபையில் உள்ள விசுவாசிகளின் மன்னாவாகிய மாத வார தின வருமானத்தை சபையிலே ஒப்படைத்து சபையின் சித்தத்தின்படி பிழைக்க வேண்டும். நாம் நம்முடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம சொல்கிறோம் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கிறோன்னு சொல்கிறோம். நல்லா நம்மளே ஏமாற்றிக்கிறோம். நல்லா பாருங்கள்,
சபையின் சித்தத்தின்படி வாழ்கிற ஒருவன் எப்பொழுதுமே சபையிலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு சபைக்கே அடிமையாக வாழ வேண்டும். யார் நம்மளை விடுதலை பண்ணாங்களோ அவங்களுக்கு நம்ம அடிமையாயிடுறோம். நம்ம ஏற்கனவே பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். பாவத்திலேருந்து தேவன் விடுதலை கொடுத்து உலகத்தின் அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். அந்த அடிமைத்தனத்திலேருந்து கிறிஸ்துவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? அடிமையாயிட்டோம். அப்போ கிறிஸ்துவுக்கு அடிமையானதுக்கப்புறமா கிறிஸ்துவுடைய காரியங்களையும் கிறிஸ்துவாலே நாம் பிழைக்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சபையில் உள்ள விசுவாசிகள் தங்களுடைய வருமானத்தை முழுவதும் என்ன பண்ணணும்? சபையில் ஒப்படைக்கணும். சபையின் சித்தத்தின்படி பிழைக்க வேண்டும். சபை என்ன பண்ணணும்? அவங்கள காப்பாற்றணும்னு பார்க்குறோம். அப்போது இந்த 3 காரியத்தை நம்ம தெளிவாக பார்ப்போம். விசுவாசிகளின் பொக்கிஷங்களை வைத்து கடனிலிருந்து எல்லாரும் விடுதலை பெற வேண்டும். ஒருத்தர் கூட என்ன பண்ணக்கூடாது? கடனில் இருக்கக்கூடாது. மீதமுள்ளதை சபையில் உள்ள விசுவாசிகளின் குடும்பங்களின் தேவைகளுக்காக பகிர்ந்து அளிக்க வேண்டும். அடுத்து 3வது சபை விசுவாசிகள் தங்களின் வருமானங்களை சபையிலே அர்ப்பணிக்க வேண்டும். 4வது சபையிலிருந்து விசுவாசிகளின் தேவைகளுக்கு ஏற்ப மாதந்தோறும் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் பங்கில் இருந்து உதாரத்துவமாய் மற்ற சபைகளின் தேவைகளுக்காக சேர்க்கப்படும் தர்ம சகாய ஊழியத்திற்காக வாரந்தோறும் தங்கள் வீட்டிலேயே சேர்த்து வைக்க வேண்டும். இது உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்கள். இப்போது சபையிலேருந்து உங்களுக்கு மாதம் மாதம் உங்களுக்கு தேவையான இந்த மாதத்துக்கு தேவையான அந்த நாளுக்கு தேவையான எல்லா உதவிகளும் என்ன பண்ணும்? தேவைகளும் உங்களுக்கு சந்திக்கப்படும். அப்படி சந்திக்கப்படும் பொழுது அதிலிருந்து நாம் எவ்வளோ சேமித்து வைக்க முடியுமோ அவ்வளோ சேமித்து வச்சு நம்முடைய உபவாசங்களாலும் நம்முடைய அர்ப்பணிப்புகளாலும் நம்முடைய செலவினங்களை குறைச்சி நாம் அதிலிருந்து சேர்த்து என்ன பண்ணணும்? நம்முடைய வீட்டிலே வாரந்தோறும் சேர்த்து வைக்கலாம் அல்லது மாதந்தோறும் சேர்த்து வைக்கலாம். அந்த சேர்த்து வைக்கிற காரியங்களில் பத்திரமா வச்சுருந்து இன்னொரு சபைக்கு ஒரு தேவையோ குறைபாடு வரும் பொழுது அப்பொழுது நாம் என்ன பண்ணணும்? அந்த சபைக்கு உதவி செய்கிறதுக்காக இதை சபையில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மூலமாக அந்த சபைக்கு எழுதி கொடுத்து அனுப்பணும். அப்போது சபையில் நியாயப்பிரமாண காணிக்கை பெட்டி இருக்கக்கூடாது. பாருங்கள், நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? சபையில் காணிக்கை பெட்டியை வச்சு நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கை பெட்டியை வச்சு என்ன பண்ணுறோம்? வாங்கிட்டுருக்கோம். ஆனால் இந்த சபையில் காணிக்கை பெட்டி என்ற ஒன்று என்ன பண்ணாது? இருக்காது. ஏனென்றால் இங்கே எல்லாரும் குடும்பமாக இருக்கிறார்கள். நம்முடைய குடும்பத்தில் யாராச்சும் காணிக்கை பெட்டின்னு ஒன்று வச்சுருப்போமா? அதில் போடுறத வச்சு குடும்பத்தை நடத்துவோமான்னு யோசித்து பாருங்கள். நம்ம குடும்பத்தில் அப்படி செய்கிறது கிடையாது. எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம்? தகப்பனாகிய குடும்பத் தலைவர்கிட்ட கொடுக்குறோம். குடும்பத் தலைவர் என்ன பண்ணுறாரு? பிள்ளைகளுக்கு தேவையான சகலத்தை என்ன பண்ணுறாரு? சந்திக்கிறவராக இருக்கிறார். அதுபோல் இயேசு கிறிஸ்து நம்முடைய சபைக்கு யாராக இருக்கிறார்? சபையின் தலைவராக இருக்கிறதுனால், ராஜாவாக இருக்கிறதுனால், ராஜாவின் மூலமாக மட்டுமே நம்ம நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். மணவாளனே நமக்கு சொந்தம். இந்த 4 காரியத்திலேயும் ஆதி அப்போஸ்தலர்களின் சபையிலே கடைபிடித்து வந்தார்கள். பாருங்கள், இந்த 4 காரியத்தையும் அப்போஸ்தலர்களின் சபையிலே கடைபிடித்து வந்ததாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த காரியத்தை அவர்கள் செய்ததற்கான முக்கியமான காரணங்கள்: 1, இயேசு கிறிஸ்துவை போல செய்வதற்காக நாம் தேவனுடைய ஆலயமாகிய அடுத்த சீஷருக்காக தரித்திரராக வேண்டும். பாருங்கள், இயேசு கிறிஸ்து நமக்காக தரித்திரரானார். இயேசு கிறிஸ்து தான் இதை முதலாவது உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தவர். இதுவே ஜீவனுக்கு செல்லும் இடுக்கமான வாசல். பாருங்கள், இயேசு கிறிஸ்து தான் அந்த காரியத்தை முதல் சொல்லிக் கொடுக்குறாரு. நியாயப்பிரமாணத்தின் 613 சட்டங்களையும் அவைகளை உள்ளடக்கிய 10 கற்பனைகளையும் ஒழுக்கத்தின் மூலமாக நிறைவேற்றவே முடியாது என்பதை இயேசு கிறிஸ்து முதலாவது அறிவித்தார். நாம் நியாயப்பிரமாணத்தை நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவன் பாவம் செய்கிறான். அவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவன் அன்புள்ளவனாக இருக்கிறான். அப்போது அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறதுக்கு ஒழுக்கத்தின் மூலமாக உங்களால் நிறைவேற்றவே முடியாது என்பதை இயேசு கிறிஸ்து விளக்கினார். முதல் 5 கற்பனைகள், அடுத்து கடைசி 5 கற்பனைகள். முதல் 5 கற்பனைகள் பார்த்தீங்கன்னா, என்னென்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாக்க வேண்டாம், யாதொரு விக்கிரத்தை உண்டாக்க வேண்டாம், தேவன் நாமத்தை வீட்டில் வழங்கக்கூடாது, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரியர் நினைப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயை பண்ண வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் பார்த்தீங்கன்னா தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்த 5 கற்பனைகள் பார்த்தீங்கன்னா மனுஷனிடத்தில் அன்பு கூறுகிறதா இருக்கிறது. அந்த 2 கற்பனைகளையும் குறைச்சி தேவனிடத்தில் அன்பு கூறுவதை இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லுகிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா மனுஷத்தில் அன்பு கூறுவதை இதற்கு ஒப்பாக இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இப்போ இவ் 2 கற்பனைகளும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்பு தான்
பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கு. நாம் நம்முடைய சகோதரர்கள் காட்ட வேண்டிய அன்பு இங்கே பிரதானமா இருக்கிறது. பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஏன் நம்மிடத்தில் அன்பா இருந்தார்ன்னு பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் அவரிடத்தில் மனுஷகுமாரனாகிய அவரிடத்தில் அன்பா இருந்தது போல, என்னுடைய அவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள்ன்னு சொல்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணும் என்பது என்னுடைய கற்பனையா இருக்கிறதுன்னு சொல்றாரு. பிதா என்னில் அன்பா இருந்தார். அதனால் நான் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறேன். நான் எப்படி அன்பா இருக்கிறேன்? பிதா என்னிடத்தில் அன்பா இருந்தது போல அன்பா இருக்கிறேன். பிதா எனக்காக ஜீவனை கொடுக்கிறதுனால் நானும் உங்களுக்காக ஜீவனை கொடுக்கிறேன். நான் உங்களுக்காக ஜீவனை கொடுத்ததினால் நீங்களும் உங்களுடைய சகோதரருக்காக உங்களுடைய ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்போது இந்த சட்டங்கள் 613 சட்டங்களையும் 10 கற்பனைகளையும் 2 கற்பனைகளாக குறைத்து கடைசியாக ஒரே கற்பனையாக இவர் நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையாக இருக்கிறது என்று ஒரே கற்பனையாக மாற்றிவிட்டார். இப்போது அன்பாக இருக்கிற ஒருவன் தன்னுடைய சகோதரத்தில் அன்பு கூறுவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் என்று பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து தாம் சக மனிதர்களிடம் அன்பை செயலில் காண்பிக்க சிலுவையிலே தன் ஜீவனையும் தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்காக தன்னுடைய சொத்தாகிய நித்திய ஜீவனையும் கொடுத்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்து தாம் சக மனிதர்களிடம் அன்பை செயலில் காண்பிக்க சிலுவையிலே தன் ஜீவனையும் பாருங்க தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்காக தன்னுடைய சொத்தாகிய நித்திய ஜீவனையும் கொடுத்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. பாருங்கள், இயேசு கிறிஸ்து தரித்திரரானார். நாம் என்ன பண்ணோம்? தரித்திரராகணும்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 8:9. இயேசு கிறிஸ்து தான் கொடுத்த அந்த கற்பனையை தானே நிறைவேற்றி காண்பித்தார். எனவே நாமும் நம்முடைய சகோதரர்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு நம்மை தரித்திரர்களாக்க வேண்டும். இது கட்டளை. இது என்னது? ஆலோசனை இல்லை, கட்டளை. தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்வான். இந்த வசனம் இப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். தன் ஜீவனை ஒருவனுக்கு ஜீவன் என்னது? ஜீவன் ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. ரத்தம் என்றால் இபிரேய பாஷையில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இபிரேய பாஷையில் ரத்தம்னா பணம். அப்போது சொத்து, தன்னுடைய மதிப்புன்னு சொல்லலாம். அப்போது தன்னுடைய சொத்துக்களை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான். தன்னுடைய சொத்துக்களை இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்து கொள்ளுவான். பாருங்கள், சீஷர்கள் தங்களுடைய சொத்துக்கள் என்ன பண்ணாங்க? இழந்து போனாங்க. எங்கே இழந்து போனாங்க? சக சீஷர்களுக்காக அப்போஸ்தலருடைய பாதங்களே கொண்டு போய் வைத்தார்கள். அதை இழந்து போன அவர்கள் அதை மறுபடியும் பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அது கொஞ்சமாக பெற்றுக்கொள்ளல, கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நீதியை தேடுங்கள், அப்பொழுது அவர்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அம்மைக்கு குலுக்கி சரிந்து விடும்படி உங்கள் மடியிலே போடுவார்கள். நமக்கு பயமாக இருக்குது. நம்ம சொத்தெல்லாம் கொடுத்துட்டா என்ன ஆகுமோ, ஐயோ அழிஞ்சிருவோமோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். பாருங்கள், அதனால் பயப்படுறவர்கள் என்ன பண்ண முடியாது? பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை போல செய்வதற்காக நாம் தேவனுடைய ஆலயமாகிய அடுத்த சீஷருக்காக தரித்திரராக வேண்டும். நாம் யார்? தேவனுடைய ஆலயத்தில் வேலை செய்கிற ஆசாரியர்கள். நாம் அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த சீஷர்களுக்காக நாம் தரித்திரராக வேண்டும். சமநிலை பிரமாணத்தை நிலைநாட்ட வேண்டும். நம்முடைய சபைகளிலே ஏற்றத்தாழ்வு, பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடு முதலாவது ஒழியப்பட வேண்டும். ஒவ்வொரு சீஷனுக்கும் இன்னொரு சீஷனுக்கும் இடையே சமநிலை இருக்க வேண்டும். ஒவ்வொரு சபைக்கும் இன்னொரு சபைக்கும் இடையே சமநிலை இருக்க வேண்டும். பாருங்கள், இன்றைக்கி ஒரு சபைக்கும் இன்னொரு சபைக்கும் சம்மந்தமே இல்லை. என்ன பண்ண மாட்டோம்? எந்த தொடர்பும் இருக்காது. இது எப்படி? ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே பிரிந்திருந்தால் நிலை நிற்க மாட்டாதே. இது எப்படி ஒரு ராஜ்யம் ஆகும்? பார்த்திங்கன்னா, இங்கே ஒரே சபை தான் இருக்க முடியும். பலதரப்பட்ட சபைகள் என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. ஒரே சரீரத்தில் பல அவயவங்கள் இருக்கலாம். அந்த அவயவங்கள் தான் நான் இங்கே சபைகள்னு சொல்கிறேன். ஒரு சபைக்கும் இன்னொரு சபைக்கும் இடையே சமநிலை இருக்க வேண்டும். ஒரு சபை சிறப்பானது, இன்னொரு சபை மோசமானது என்ன பண்ண முடியாது? சொல்லக்கூடாது. எப்படி பரலோகத்தில் எல்லாரும் சமமாக இருக்கிறார்களோ, நாமும் இந்த பூமியிலேயே தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வரும் பொழுது நாமும் சமமாக இருக்க வேண்டும். நம்முடைய சபைகள் உலகத்தாரை போல இருக்கக்கூடாது. அங்கே மாயமாலமும் ஏற்றத்தாழ்வுகளும் எப்பொழுதும் இருக்கும். பாருங்கள், உலகத்தார் சபைகளில் மாயமாலம், ஏற்றத்தாழ்வு, பக்கத்தில் உள்ளவங்க என்ன பண்ண மாட்டாங்க? உதவி செய்யும் பக்கத்துவங்களுக்காக ஜீவனை கொடுக்க மாட்டாங்க. அப்போ எந்தெந்த சபைகளிலே இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதோ அந்த சபைகள் அத்தனையும் நியாய தீர்ப்பு நாளிலே நிலை நிற்காது. பாருங்கள், ஏற்றத்தாழ்வு உள்ள சபைகளில்
தன்னைத்தானே பாதுகாத்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தை மாத்திரம் ஆ, பாதுகாக்க நினைக்கிறவர்கள் இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோய், துஷ்ட மிருகங்கள் வருகிற பொழுது இவற்றிலிருந்து தப்பித்துக்கொள்ள இந்த சபைகளால் கூடவே கூடாது. ஆனால் தேவனுடைய ராஜ்யமாகிய ஆதி அப்போஸ்தலர் சபையில் செய்தது போல இப்பொழுது நாம் செய்வோமானால் நம்முடைய சபைகள் காப்பாற்றப்பட நோவாவின் பேழையைப் போல இருக்கும். உங்கள் அன்பு மாயமற்று இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொண்டிருங்கள். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். பாருங்க, இந்த சீஷர்கள்லாம் உண்மையாகவே நன்மை செய்தவங்க. நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா நன்மை செய்யாததுனால நம்ம தீமை செய்கிறவர்களாக இருக்கிறோம். தீமையை வெறுத்து என்ன பண்ணாம நன்மையை செய்யணும். மாய்மாலமற்ற ஒரு அன்பில் நாம் இருக்கணும். இப்போ நம்ம மாய்மாலமுள்ள அன்பில் தான் இருக்கிறோம். நம்முடைய கர்த்தருடைய நாள் வருகிறதற்கு முன்பு பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும், மலைகள் எல்லாம் தாழ்த்தப்பட வேண்டும், இப்படி எல்லாரும் சமமாக வேண்டும் என்று இப்பொழுது வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிருக்கிறது. கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். சேலா. இப்படி செய்கிற சபைகள் தேவனுடைய ராஜ்யமாக மாறும். இந்த தேவனுடைய ராஜ்யம் கடைசி நாட்களாகிய இந்த நாட்களில் நோவாவின் பேழை போலவும் லோத்து தப்பித்த சோவார் பட்டணம் போலவும் இருக்கும். இயேசு கிறிஸ்து கடைசி நாட்கள் மனுஷகுமாரனுடைய நாட்களை குறித்து சொல்லும் பொழுது அந்த நாட்களில் நோவாவின் காலத்தை போலவும் லோத்துடைய காலத்தை போலவும் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல சொல்கிறாரு. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் தேவனுடைய ராஜ்யமாகிய இந்த பேழையை கட்ட வேண்டும். இந்த பேழையை கட்டுகிற வேலையை செய்தவர்கள் தவிர வேறு யாரும் அதில் பிரவேசிக்கவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பாருங்கள், நம்ம நோவாவின் காலத்தில் வாழ்கிறதா இருந்தால் நாம் அந்த நோவாவின் பேழையை கட்டுறதுக்கான உதவி செய்யக்கூடிய வேலைகளில் நம்ம இருந்தோம்னா மாத்திரம்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த பேழையில் பிழைக்க முடியும். அங்கே யாருமே அந்த நோவின் குடும்பத்தாருக்கு 8 பேர் மட்டும்தான் அந்த பேழையை கட்டுறதுக்கு உதவி செய்கிறாங்க. ஒரு ஆணி எடுத்து கொடுத்துருந்தா கூட என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க பிழைச்சிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி செய்யவே இல்லை. யாருமே என்ன பண்ணல, தேவனுடைய ராஜ்யத்தை கூலி ஆட்கள் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது, கட்ட முடியாது. இந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்து வரப்போகிற ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்கிறவர்கள் மாத்திரமே அந்த நோவின் பிழையை கட்டுவதற்காக உதவி செய்தவர்களாக இருக்கிறார்கள். நாமும் இந்த பூமியிலே ஊழியக்காரர்கள் மட்டுமே பரலோக ராஜ்யத்தில் போக முடியும். சபை விசுவாசிகள் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. நீங்கள் கடைசி வரைக்கும் விசுவாசிகளாகவே இருந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் தேவனுடைய ஊழியக்காரர்கள் மட்டுமே அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். யோவான் சாணன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். பாருங்கள், பேழையை கட்டுகிறவர்கள் அதற்குள் பிரவேசிக்கிறார்கள் என்பது போல தேவனுடைய ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணி எப்படியாச்சும் உங்களுடைய சபைகள் இப்படி மாற்றுங்க, உங்களுடைய சபைகள் இந்த வரப்போகிற ஆபத்துலேருந்து உங்களுடைய சபைகளில் விசுவாசிகள் என்ன பண்ணுங்க, காப்பாற்றுங்கன்னு சொல்லுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார். நீங்களும் சொல்லுகிறவர்களாய் மாற வேண்டும் என்று தேவன் என்று விரும்புகிறார். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். பாருங்கள், லோத்தின் மனைவி என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஜீவனை இழந்து போனாங்க. எப்படி இழந்து போனாங்க? தன் ஜீவனை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணாங்க, முயற்சித்தாங்க. பாருங்கள், அவங்களோட ஜீவனை தன்னுடைய சொத்துக்களை காப்பாற்றுறதுக்காக முயற்சிக்கிறோமா? நம்முடைய ஜீவனை காப்பாற்றுறதுக்காக நம்முடைய ஜீவனை இழந்து போகிறோமான்னு பாருங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான். கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இது. அப்படியே எப்படி நடந்ததுன்ற விஷயங்களை இனிமேல் வருகிற காலங்களில் நம்ம அதை குறித்து நல்லா தெளிவாக பார்க்கலாம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான். இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்ளுவான். லோத்தையும் நினைத்து கொள்ளுங்கள். பாருங்கள், லோத்து நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. லோத்தும் பார்த்திங்கன்னா இந்த சபையில் உள்ள ஒருவரை போல தான் இருந்திருக்கிறார். அவர் தனக்குள்ளது எல்லாவற்றையும் வெறுத்த ஒருவராக இருக்கிறார். வா என்று சொன்ன உடனே விசுவாசித்து நம்பி அந்த தேவதூதர்களோடு சேர்ந்து என்ன பண்ணார், தன்னுடைய குடும்பத்தையே கூட்டிகிட்டு அவர் புறப்பட்டு போகிறவராக இருக்கிறார். நாம் இந்த சத்திய வசனத்தை கேட்கும்போது நாம் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறோன்னு யோசித்து பாருங்கள். அப்போது லோத்துவின் காலத்தில் பார்த்திங்கன்னா 2 சாட்சிகள் போல் லோத்து, நோவா, பாருங்கள், நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், ஊழியர்கள், சீஷர்கள், விசுவாசிகள், அன்னகர்கள்னு சொல்லலாம். இவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா காப்பாற்றப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த தேவாலயத்தை போல் எது இருக்குது? பேழை, சோவார் பட்டணம். லோத்து தப்பிச்சு போனார் இல்லையா, அந்த சோவார் பட்டணம் பார்த்திங்கன்னா இந்த தேவனுடைய சபையாக இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் சபை, அது தேவனுடைய வீடு. கர்த்தர் நாமம் பலத்த துருக்கம், நீதிமான அதற்குள்ள ஓடி சுகமாக இருப்பார். வரப்போகிற ஆபத்தில் தப்பித்துக்கொள்ள இப்படிப்பட்ட தேவனுடைய ராஜ்யமானது பாதுகாப்பான ஒரு இடமாக இருக்கும். அந்தி கிறிஸ்துக்கள் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேழையில் பிரவேசிக்காதவர்கள், பேழையை கட்ட உதவி செய்யாதவர்கள், பலவந்தம் பண்ணாதவர்கள்.
அல்லது பயப்படுகிறவர்கள்னு சொல்லலாம். பிணம் அவங்க யாருன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, பிணம்னு சொல்லப்பட்டிருக்கு. மரித்தோர்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. சுயநலவாதிகள், கைவிடப்பட்டவர்கள், அவிசுவாசிகள், அன்பை கிரியைகள் காட்டாதவர்கள், மாம்சத்திற்குரியவர்கள், மாய்மாலக்காரர்கள், அஞ்ஞானிகள்னு சொல்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வரப்போற ஆபத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வானத்திலேருந்து வந்த அந்த வெள்ளம் போல, பூமியிலேருந்து வந்த வெள்ளம் போல, வானத்திலேருந்து வந்த அக்கினி போல, இந்த அவங்களுக்கு வரப்போற ஆபத்து இருக்கும். சடுதியிலே சகாயமின்றி நாசமடைவார்கள் என்று எழுதியிருக்கிறது. இதில் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று காத்திருக்கிற பொழுது, இவர்கள் பிணம் போல இருப்பார்கள். அந்த பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். கழுகு என்பது சத்துரு. வெள்ளம், அக்கினி, கந்தகம், நியாயத்தீர்ப்பு என்று இதில் சொல்லலாம். பார்த்தீங்களா? அப்போது லோத்தினுடைய நாட்கள் நடந்தது போலவும் நோவாவுடைய நாட்கள் நடந்தது போலவும் நடக்கும்னு இயேசு கிறிஸ்து சொன்னது எந்த அளவுக்கு நிதர்சனமாக இருக்குது பாருங்கள். நாம் ரட்சிக்கப்படும்படியாகவும் நம்முடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ளும்படிக்கும் நம்முடைய ஜீவனை பிறருக்காக எழுந்து போவோம். அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் பண்ண போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடே வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்கக்கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும்போதே ஸ்நானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. அப்படியே உங்கள் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். இந்த இடத்துல அழகாக இருக்கு பாருங்கள். இப்போது இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜா 10,000 போர் வீரர்களை கொண்ட அந்த ராஜா. இந்த சத்திய வசனமாகிய இந்த இப்போது இந்த தேவனுடைய ராஜ்யம்தான் பார்த்தீங்கன்னா 20,000 போர் வீரர்களை கொண்ட ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறார். பாருங்கள், இங்கே உங்களால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது, ஜெயிக்கவே முடியாது. கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் பொழுதே பாருங்கள், உங்களுக்கு நாட்கள் இருக்கும் பொழுதே ஸ்தானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. யாக்கோபு ஏசாவுக்கிட்ட என்ன பண்ணுறாரு, சந்திக்க போகும்போது அவர் முன்னாடி தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, கொடுத்துட்றாரு. தானும் தன் பிள்ளைகளை மட்டும் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு போகிறாரு. அப்போ சமாதானத்துக்கானவைகளை நம்ம என்ன பண்ணணும், கேட்டுக்கொள்வானே என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படியே உங்களில் எவனாகிலும், இந்த இடத்துல பாருங்கள் வசனம் எல்லாம் நல்லா தான் வந்துட்டுருக்கு. திடீர்னு பார்த்தா அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் விருதுராவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவன் சீஷனாக இருக்கணும்னா அவன் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விட வேண்டும். பிதாவின் குணமாகிய பூர்ண சற்குணம் உடையவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், நாம் பிதாவுடைய குணமாகிய பூரண சற்குணராக இருக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராக இருக்க கடவீர்கள். மத்தேயு 5:48. அவர் பூரண சற்குணர். அவர் தனக்காக என்ன பண்ண மாட்டார், எதையுமே வச்சுக்க மாட்டார். சகலத்தையும் என்ன பண்ணுறாரு, எல்லாரும் நேசிக்கிறனால பொதுவாகவே எல்லாருக்கும் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறார். இவை எல்லாவற்றிலும் பூரண சற்குணத்தின் கட்டாகி அன்பை தரித்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள்லாம் நம்ம கேள்விப்படுறதுக்கு ரொம்ப ரேர் நினைக்கிறேன். பூரண சற்குணத்தின் கட்டு, அது பூரண சற்குணம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு இதற்கான விடையை சொல்றார். மத்தேயு 19:21. அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா. இது அவருக்கு மட்டும் சொல்லலை, நமக்கும் தான் சொல்கிறார். பார்த்துங்க, நீ பூரண இந்த வசனத்தை கேட்குற எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். நீங்கள் பூரண சற்குணராக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் சபைக்குரியவர்களே, நீங்கள் போய் உங்களுக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடுங்கள். தரித்திரர் யார்? சீஷர்கள்லாம் தரித்திரர்கள். தம்முடைய சக விசுவாசிகள் யார்? தரித்திரர்கள். ஏனென்றால் அவர்களும் தங்களுக்கு உரியவைகளை விற்று தரித்திரர்களாக இருக்கிறார்களே. அப்போ தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அதுக்கப்புறமா பின்பு என்னை பின்பற்றுவான்னு சொல்கிறார். உங்களுக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரராகிய சபையிலே கொடுங்கள், அப்பொழுது பரலோக ராஜ்யமாகிய சபையிலே உங்களுக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சபைக்கு வாருங்கள். பார்த்தீங்களா? அப்போது உங்களுக்கு உண்டானவைகளை என்ன பண்ணணும், சபைக்கு கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இது ஒரு சடங்காச்சாரமாகவோ ஒரு அந்த நேரத்துக்காகவோ செய்யப்பட்ட காரியம் கிடையாது. சபையினாலே சபையில் ஒரு சீசன் சேர்த்து கொள்ளப்படுகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய காரியமாக இருந்தது. ஏனென்றால் அவன் இப்படி ஒரு சபைக்கு ஒரு விசுவாசி வர்றதுன்றது எவ்வளோ ஒரு இப்போ இன்றைக்கி நம்ம யோசித்து பாருங்களேன். நாம் ஆல்ரெடி சபைக்கு போயிட்டுருக்கோம்.
இந்த சபையில இருக்கிற நாமளே இப்படி ஒரு காரியத்தை செய்கிறது எப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்கும்னு நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த கடினம்ன்றது நம்முடைய இருதய கடின நிமித்தமாக தான் அப்படி இருக்குது. மற்றபடி இது மனுஷரால் கூடாது தான், தேவனால் கூடும். தேவனால் அப்போது ஐஸ்வர்யவான் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லுகிற வார்த்தையானது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது பாருங்கள். அப்போது ஐஸ்வர்யவான் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு அவர் சொன்னது, ஒருவன் ஐஸ்வர்யவானாகவே தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாதுன்றதை சொல்கிறதுக்காக தான் சொல்கிறாரு. அப்போது சபைகளிலே சமநிலை பிரமாணமானது எந்த சபையிலே கடைபிடிக்கப்படுகிறதோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவைப் போல பிறருக்காக தங்களுடைய ஜீவனை கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் மணவாளனைப் போலவே செய்கிறார்களோ, அவர்களே மணவாட்டிகளாக இருந்து தங்களை ஆயத்தப்படுத்தி தம்முடைய வருகையிலே அவரோடு கூட சேர்கிறவர்களாக பூரண அன்பின் கட்டாகிய அந்த பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொண்டவர்களாகவும் பூரண அன்புடையவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயப்படுகிறவர்கள் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. பாருங்கள், இன்றைக்கி நம்ம பயப்படுறோமா எப்படின்னு யோசித்து பாருங்கள். அப்போது நாம் சிறு பிள்ளைகள் போல் ஆயிரணும்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஞானிகளாக இருந்து நமக்கு நாமே உலகத்துக்கு ஞானிகளாக இருக்கிறது போல் நாம் என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. தேவனுடைய ஞானமாகிய இந்த அருமையான தேவனுடைய சபையிலே நம்மை நாம் முழுவதுமாக அர்ப்பணிப்போம். தேவனாலேயே காப்பாற்றப்படுவோம். தேவனுடைய சித்தத்தின்படியே வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.